Hi, this is Irshad here. So almost வந்து half of the year முடிய போகுது. So almost we are halfway through May and June எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போயிடும். So இந்த first half of 2024ல எனக்கு வந்து I was like really impressed on how like Malayalam films have like கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து பயங்கரமாக வந்து இவால்வ் ஆகிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இது நீங்கள் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2012 ஆர் 2014லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் பெருசாக புதுசாக இருந்திருக்காது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 to 12 இயர்ஸ் வந்து அவங்களோட சினிமா ஃபார்மேட்டே வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூ வேவ் ஸ்டேஜ் மாதிரி அவங்களோட இது இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே திணறினாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிக்டாக ஒரு லைக் ஒரு 6 to 7 ஃபிலிம்ஸ் நீங்கள் பிக் பண்ணிடலாம் ஈஸியாக, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக வந்து ஃபிலிம்ஸும் வரல அண்ட் ஆல்சோ வந்து வந்த ஒரு சில ஃபிலிம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி வந்து மலையாளம் சினிமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ லைக் அந்த ஒரு சில படங்கள் வந்து அதை காப்பாத்துச்சு. லைக் இரட்டாவாக இருக்கட்டும், இல்லை பச்சவும் அற்புத விளக்காக இருக்கட்டும், இல்லை வந்து கண்ணூர் ஸ்குவாடாக இருக்கட்டும், 2018 நேரு, காத்தல், ஒரு ஃபெலிமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து ஓரளவுக்கு வந்து லைக் அந்த இயரை வந்து காப்பாத்துச்சு. பட் ஆன் த அதர் சைட் கிங் ஆஃப் கோத்தாவாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஎக்ஸ் மாதிரியான படங்கள்லாம் வந்து லைக் இட் வாஸ் ஒரு மாதிரி லைக் பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு பேரில் அது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் மலையாளம் சினிமா மாதிரியே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு லாஸ்ட் இயர். பட் திஸ் இயர் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் லைக் ஜான்வரியிலேருந்தே இப்போ வரைக்குமே கண்டினியூஸாக வந்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் கண்டினியூஸாக வந்து அவங்களோட சப்ஜெக்ட் அவங்க எடுக்கிற விதமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம நான் பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் லுக்கிங் இன் டு த ஃபிலிம்ஸ், ஸோ நான் வந்து வருஷங்கள் சேஷம் அண்ட் கோட் லைஃப் வந்து இன்னும் பார்க்கல. ஸோ அது மட்டும் செப்பரேட் வீடியோஸில் வரும். ஸோ மற்ற படங்கள்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து பிரம்மயுகம். 2024ல் டைரக்டர் வந்து ராகுல் ஸ்ரீனிவாசன். ஸோ எனக்கு ஒரு ஃபோக்டேல் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்டேல் ஹாரர் ஃபிலிம்னா லைக் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதில் வந்து ஒரு ஹாரர் பேஸ்ட் மாதிரியான கொண்டு போவாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஹெரிடிட்டரியாக இருக்கட்டும், இல்லை வந்து மிட்சோமர் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஜர்னர் இது. சும்மா வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டில் அது இந்த ஹாரர் ஜர்னரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைக் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கல்ச்சரல் ரிலேட்டட் ஆர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான ஜர்னல்ஸில் இருக்கும். ஸோ பிரம்மயுகம் வந்து கிட்டத்தட்ட வந்து மோனோக்ரோமில் எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட். எனக்கு பேசிக்லி வந்து மோனோக்ரோம் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம். லைக் கலர்ஸை விட பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரியான லைக் ஒன்ஸ் அந்த லைட்டிங்கும் சினிமோட்டோகிராஃபியும் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னாவே போதும், அந்த படங்கள் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் பிரம்மயுகமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் வந்து மம்முட்டி நடிச்சிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவரோட லைக் நீங்கள் காத்தல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர். அதுக்கும் இதையும் நீங்கள் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டேஜை பண்ணி பார்த்தீங்கன்னாவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஈக்குவலாக தான் இருக்கும்.
பட் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் பண்ணுறாரு. அது வந்து வேற லெவல். லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சென்ஸ் உடம்பு குறைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு கேரக்டரவே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து he has done a fantastic job here also. ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமு. போர்ச்சுகீஸ் வந்து கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேட் நடக்குது. அங்கே அதுலேருந்து 2 பேர் வந்து தப்பிச்சு வராங்க. ஸோ அதில் வந்து ஒருத்த வந்து ஃபாரஸ்ட்லேயே வந்து ஒரு ஸ்பிரிட்டால் சாகப்படுறான். அண்ட் இன்னொருத்த வந்து எப்படி தப்பிச்சு வந்துடுறான். அண்ட் அங்கே வந்து ஒரு வீடு கண்டுபிடிக்கிறான். அந்த வீட்டில் பசிக்குதுன்னு போய் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட போகும்போது அங்கே வந்து கொடுமன் பொட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இவன் 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 நல்லா பாடுவான் அப்படின்னு தெரிஞ்சதும், நீ எனக்காக வந்து பாடு டெய்லியும், அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவன் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அங்கே இருக்கிற ஒரு ஹாரர்லேருந்து தப்பிக்கிறானா தப்பிக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இது நீங்கள் கதையாக பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து நீங்கள் பெருசாக உள்ளுக்குள்ளே போய் லாஜிக்கலாக பார்க்க முடியாது. பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெருசாக லாஜிக்கல் இஷ்யூஸும் கிடையாது. எல்லாமே வந்து கன்வின்சிங்காக தான் பண்ணியிருந்தாங்க. இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி காஸ்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த பேயை அழிக்கிறதுக்கான அந்த பேய்க்கான ஒரு ஸ்டோரியே வந்து ரொம்ப நல்லா கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பர்னிங் லேம்பாக இருக்கட்டும், அந்தந்த லைக் அவங்க அந்த பேய்க்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பர்னிங் லேம்ப் மாதிரி இருக்கும், அந்த கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை ரிங் கான்செப்டாக இருக்கட்டும், அந்த சாத்தானை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியும் கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆன் த ஹோல் வந்து பிரம்மயுகம் வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹாரர் ஃபிலிமாக இருக்கும். அது எஸ்பெஷலி இன் இந்தியா இந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ட்ரை பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஜர்னர் இருக்கு. அது வந்து அது லைக் அதுதான் வந்து யூஸ்வலாக இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மித்தும் இருக்கு. பட் இந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நிறையா இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். த ஹோல் காஸ்ட் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் எழுதின விதம் கிட்டத்தட்ட நம்ம வந்து மொத்தமாகவே ஒரு 4-5 கேரக்டர் தான் இந்த படத்திலே வருது. அந்த 4-5 கேரக்டரை எழுதின விதமாக இருக்கட்டும், அண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு 3 கேரக்டர் கூட தான் நம்ம வந்து ட்ராவலே பண்ணுவோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு போரே அடிக்காது, ஒரு சலிப்பு தட்டாது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது படத்தில். அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர். அடுத்து வந்து பிரேமலு வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான ஃபிலிம்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கூட வந்து படத்தில் வர கான்ஃப்ளிக்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காது. நம்ம டே டு டே ஆர் லைக் நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான சில கான்ஃப்ளிக்ஸ் தான் படத்துலேயே இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நஸ்லீனாக இருக்கட்டும், இல்லை மமிதாவாக இருக்கட்டும், இவங்களோட காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு காமிக்கல் கேரக்டர் வரும் லைக் சைடு ரோலில், அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஈஸான ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சும்மா ஒரு 2 hours 2.5 hours உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற ஒரு ஃபிலிமாக பிரேமலு இருந்துச்சு. கதையும் வந்து நீங்கள் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப புது ஸ்டோரி, ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. பட் த வே தே பிளேஸ் த ஸ்டோரி அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா தே ஆல்மோஸ்ட் கவர்ட் ஆல் த ஸ்டேட்ஸ், லைக் ஆல் த சதர்ன் ஸ்டேட்ஸ்னே சொல்லலாம். லைக் கேரளா, தமிழ்நாடு அண்ட் இதில் வந்து ஹைதராபாத் போயிடுவாங்க.
ஹைதராபாத் பேஸ் பண்ணியிருக்கோம் படம். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைக் அனதர் மலையாளம் ஃபிலிம்ஸோட பேன் இண்டியா வெர்ஷனே வந்து வேற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கான்செப்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பேன் இண்டியா இந்த சென்ஸ் ஒரு லைக் ஒரு இடத்துல ஒரு படத்தை அதை வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இவங்களோட வெர்ஷன் ஆஃப் பேன் இண்டியா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஐ ஹோப் தே ஃபாலோ திஸ் மோர் அண்ட் மோர் இன் த கம்மிங் டேஸ். ஸோ இந்த படத்தில் வந்து குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும்ல, அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமிக்கலாக கொடுத்துருப்பாங்க. காமெடி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. லைக் செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி அதை வந்து டெலிவர் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஆக்டிங் வைஸ் வந்து நஸ்லின் அண்ட் மமிதாவோட அவங்களோட காம்பினேஷனோட அண்ட் லைக் அவங்க கூட வந்து இன்னொரு 2 கேரக்டர் நடிச்சிருக்கோம். அந்த 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் தே டோட்டலி கேரிட் த ஃபிலிம். லைக் இது வந்து இங்கே வந்து நீங்கள் ஒருத்தங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களால தான் வந்து கேரி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன் த ஹோல் ஒரு டீமே வந்து இந்த படத்தை கேரி பண்ணி போயிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் த ஃபேமஸ் மஞ்சுமெல் பாய்ஸ் ஆர் மஞ்சுமெல் பாய்ஸ். ஸோ மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற போது அது 2006 வந்து கொடைக்கானலில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற போது இட் ஒர்க்ஸ் அவுட். லைக் பேசிக்காகவே வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி கம்பைன்டு வித் சர்வைவல் த்ரில்லர்னாலே இட் மேக்ஸ் யூ சிட் கம்ப்ளீட்லி இன் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் மஞ்சுமெல் பாய்ஸும் இருந்துச்சு. இட் சம்ஹவ் வந்து இட் அட்ராக்ட்ஸ் யூ அண்ட் இட் மேக்ஸ் யூ சிட் கம்ப்ளீட்லி. அந்த மாதிரியான ஒரு படமாக தான் மஞ்சுமெல் பாய்ஸும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட காஸ்டிங் பற்றி பார்க்கணும். ஷோபின் சபீரா இருக்கட்டும், பாலு, கணபதி, லால் ஜூனியர், தீபக், அபிராம், அருண், காலித் ரஹ்மான், ஷிபின். ஸோ இந்த காஸ்டிங் எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் பார்க்குறவங்க. ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸ் இருக்காங்க. லைக் மற்றவங்களாம் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து லைக் இந்த கொலாபரேஷனே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கும்போது ஐ திங்க் சம்ஹவ் இட் இவால்வ்ஸ் த சினிமா அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம அண்ட் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு படத்துக்காக வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, ஆக்டிங் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுதான் வந்து நான் மஞ்சுமெல் பாய்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ரசிக்கிற விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே சரி, எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப சாலிடாக இருந்துச்சு படத்தில். எந்த இடத்துலையுமே வந்து யாருமே வந்து எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் இந்த என்டையர் திங்கே வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்தேன் நான். அண்ட் இது வந்து டைரக்டர் வந்து சிதம்பரம். அண்ட் இந்த கதை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே வந்து குணா கேவில் வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ஸ் கிச்சன் சொல்லுவாங்களா, அதில் போய் வந்து விழுந்துடுறாரு. ஸோ அங்கேருந்து அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு லைக் இதை பில்டப் பண்ணிட்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பாக காமிக்கிற மாதிரி அண்ட் அவங்க ஏன் வந்து அந்த ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை வந்து அதை எலவேட் பண்ண விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த லைக் லிட்ரலி நம்ம வந்து இதை பார்த்தோன்னே ட்ரெய்லர் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வந்து இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற போது அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்ட்டை நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மொமெண்ட்டை கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக காமிக்காமல் அந்த ஒரு
கிளிக் ஆஃப் செகண்டில் வந்து காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரசித்தேன். அது வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. லைக் ஆல்ரெடி வந்து ஒரு சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து அது வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இன்சைட் அந்த குகையெல்லாம் காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து ஸ்டோரியில் வந்து எங்கேயாவது வந்து ஒரு ட்ராபேக் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதை வந்து எலிவேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட்லி வந்து த யூஸ் ஆஃப் சாங், எஸ்பெஷலி வந்து கொடைக்கானல் அப்படிங்கிற போது. அண்ட் நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து இஃப் யூஆர் ஃபிலிம் சினிமா ஃபேன் ஆர் உங்களுக்கு நேச்சுரலி வந்து குணாவோட ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு போர்ஷனை வந்து அதை தனியாக எலிவேட் பண்ண விதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சது வந்து சம்ஹவ் வந்து எனக்கு பர்சனலி வந்து என்னால் வந்து அந்த எல்லா கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் விழுந்த ஒரு கேரக்டர் கூடயே வந்து பெருசாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்து இந்த கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ண விதம் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து மனசில் பதியல. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்த்தேன். ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேரக்டர் வந்து கட் டவுனும் பண்ண முடியாது. சரி, ஒரு 2-3 கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தால் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஆன் த ஹோல் வந்து சம்ஹவ் இட் ஒர்க்ட் அவுட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் சர்வைவல் ஃபிலிம்ஸ் எடுத்திங்கனாலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்திருக்கு, அந்த கேரக்டர் என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட் இதுக்கு முன்னாடி போயிருக்கு, ஆர் அவனுக்குள்ள ஒரு ட்ராமா இருக்கும், ஆர் அவன் வந்து ஏதாவது ஒரு அந்த ஒரு லைக் ஒரு மரண பயத்தில் அவங்க பண்ண தப்புங்கள் எல்லாமே அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சு. அண்ட் இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த நிறைய கேரக்டர்ஸ் இருந்தனால அதனால எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. எஸ்பெஷலி த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த குகைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக அவனை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே வந்து ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அண்ட் எஸ்பெஷலி த ஸ்கிரிப்ட் ஆல்சோ அது கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. மற்றபடி இட் கம்ப்ளீட்லி ஒர்க்ட் அவுட். அண்ட் எஸ்பெஷலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு ட்ராமாலாம் இருக்கும்ல, லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படியெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ் காமிப்பாங்க. அண்ட் ஆல்சோ கீழே விழுந்தனோட ட்ராமா வந்து காமிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு நம்ம ஃபிலிம்ஸ்க்கு. அண்ட் உங்களுக்கு ஸோ நான் ஏன் வந்து இந்த கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, ஃபிலிம்ஸ் லைக் 127 Hours, த ரெவனன்ட், காஸ்டவே, லைஃப் ஆஃப் பை, அதுக்கப்புறம் நிறைய சர்வைவல் ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேரக்டர் கூட வந்து நீங்கள் எப்படியும் அசோசியேட் ஆகிக்குவீங்க. ஸோ அது வந்து லைக் அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய பேஸாகவே இருக்கும். அது வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து என்னதான் இந்த அளவுக்கு ஓடினாலும் இன்னொரு சைடு வந்து கான்ட்ரவர்சிஸும் நிறையா இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அவங்க திமிருத்தனம் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் சம்ஹவ் வந்து இந்த ஃபிலிம் வந்து இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் மெனி gangs to especially boys gangs to explore places which are restricted. ஸோ நான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறனால
அண்ட் நாங்கள் இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா எஸ்பெஷலி இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இங்கே வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்து அங்கே போய் வந்து தேனி துரத்தி ஒருத்தர் இறந்து போனார். ஸோ ஒரு லோக்கல் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு லோக்கல் கைடு இருப்பாங்க, இல்லை ஒரு லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டுட்டு போகிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் பெட்டர் ஃபார் ஆல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் ஆகாது, பட் இட் அஃபெக்ட்ஸ் த சொசைட்டி ஆல்சோ ஆர் த சரௌண்டிங். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த சரௌண்டிங்கும் வந்து எஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் வந்து குடி வந்து நிறையா காமிச்சிருப்பாங்க. நாட் தட் இவங்க மட்டும்தான் இப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு, இட்ஸ் அ பேசிக் திங் ஃபார் அ பாய்ஸ் கேங் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு இதாக தான் எடுத்துக்கணும். அண்ட் எங்கள் ஊரில் எஸ்பெஷலி வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த இடத்துல குப்பை போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பாட்டில் உடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்கும். தொடர்ந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து அதுவுமே வந்து இட் டஸ் நாட் எஃபெக்ட் யூ ஆல்சோ, பட் ஆல்சோ டு த அனிமல்ஸ். ஸோ எஸ்பெஷலி வந்து முக்கியமாக இங்கே எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் எலிஃபென்ட்ஸை தாண்டி நிறைய அனிமல்ஸ் வந்து அந்த லொக்கேஷன் பேஸ் ஆகி தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுவுமே வந்து நம்ம யோசிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் போத் ஒரு கிராஃப்டாக மட்டும் நம்ம பார்க்காம இட் இஸ் ஆல்சோ அ லெசன் ஆஃப் லைக் வாட் நாட் டு டூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆனால் அது வந்து படத்தில் காமிக்கலைனாலும் அது வந்து நம்மளே எடுத்துக்க வேண்டிய ஒரு லெசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் when it comes to films, but when it comes to as a film, it was a good film, பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஓவர் ஹைப் பண்ணனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து மலைக்கோட்டை வாலிபன், நம்ம இது ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக பார்க்கலாம். ஸோ இது வந்து லிஜோ ஜோஸ் பெல்லிசாரி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ராவல் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் அங்கே நடக்கிற கொடுமைகள்லாம் தட்டி கேட்குறாரு. அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். இட் வாஸ் லைக் டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை கலர்ஸ் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த விஷயத்துக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகலை. பட் இட்ஸ் அ டீசென்ட் வாட்ச். லைக் இந்த வருஷத்தோட கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலுமே, டீசென்ட் வாட்சாக இருந்தாலுமே அது வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து மலைக்கோட்டை வாலிபனையும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து அன்வேஷ் பின் கண்டதும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு மற்ற படத்தை செலிப்ரேட் பண்ணோமோ, எஸ்பெஷலி ஃப்ரம் மலையாளம், இந்த படத்தையும் செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படம். பட் சம்ஹவ் வி ஹவ் மிஸ்ட் இட் பிகாஸ் ஆஃப் ஃபியூ பாப்புலர் ஃபிலிம்ஸ் வந்து அந்த கட்டத்தில் வந்தனால இந்த படம் வந்து பெருசாக வந்து ஷோகேஸ் ஆகாமையே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து டார்வின் குரியகோஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா ஃபிலிம். ஸோ அப்படின்னா வந்து லைக் ஒரு போலீஸ் கேஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படியெல்லாம் நடக்குது அண்ட் அவங்க அந்த க்ரைமை சால்வ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறையா இந்த பேட்டர்னில் நிறையா நம்ம கதைலாம் பார்த்துருந்தாலும் இந்த படத்தை வந்து யூனிக் ஆக்குறதுக்கான காரணம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம், செகண்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம்.
அது அந்த 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 கான்செப்டே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ 2 கிரைமுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைனாலும் அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபெயில்டு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஸோ அவர் வந்து அந்த பேக் ட்ராப்பில் என்ன நடந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம் நடக்குது, அந்த க்ரைமை வந்து இவர் சால்வ் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார் அண்ட் அது வந்து இவருக்கு எப்படி வந்து பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 6 months பக்கம் முடிஞ்சு போன ஒரு க்ரைமை வந்து சாரி ஒரு 6 months கிடையாது, ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் இயர்ஸ், லைக் 6 yearsன்னு நினைக்கிறேன். 6 years பக்கம் வந்து முடிஞ்சு போன ஒரு க்ரைமை வந்து இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கதையாக செகண்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம் போகும். ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு படமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் ரொம்பவே கிரிப்பிங்காக போச்சு. ரெண்டுமே நீங்கள் வந்து 2 கதையை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு படமே. அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஓப்பன் மர்டர் கேஸ் அப்படிங்கிற போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த எஃபர்ட்லாம் வந்து ரொம்பவே நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்த போலீஸ் ட்ராமாஸ் ஆர் ப்ரொசீஜரல் ட்ராமாஸ் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு மாதிரி ஒரிஜினலாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாமே. லைக் ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்லை கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ளே பண்ண விதம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஆவேசம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து சிரித்து பார்த்த ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து நீங்கள் கதை அப்படின்னு பெருசாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ½ an hour பார்க்கும்போது இந்த கதை வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் 2 ஆப்ஷனில் தான் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். கதை அவ்வளோ சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் வந்து கம்ப்ளீட்லி வந்து இந்த கதையை கேரி பண்ணிட்டு போகிறது வந்து ஃபஹத் ஃபாசில் தான். ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டராக இருக்கட்டும், அவர் நடித்த விதமாக இருக்கட்டும், அவரவே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈஸாக நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் லைக் அவரோட பழைய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் இருந்தாலும் இந்த கதையில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஈஸாக அதை வந்து என்ஜாய் பண்ணி நடிக்கிற ஒரு விதம் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சிச்சு. அதுவும் எஸ்பெஷலி வந்து ஃபஹத் ஃபாசில் மட்டும் இல்லாமல் அவரு கூட அம்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை பண்ணுற லைக் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அது பேசுகிற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் கதை வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு சீனியர் கூட பிரச்சனை நடக்கும், சீனியர் வந்து பிடிச்சி அடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கலான்னு நினைப்பாங்க. ஸோ ரிவெஞ்ச் எப்படி எடுக்கலான்னு நினைப்பாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடியை வந்து கூப்பிட்டு அவங்கள எப்படியாவது வந்து பழி வாங்கிடணும்னு நினைப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெர்னி தான் இந்த படம். அவங்க பழி வாங்கினாங்களா இல்லையா, இதுக்குள்ளே என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடந்துச்சு, இதுதான் கதை. பட் இந்த கதையை வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு இந்த 5 yearsலேயே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைக் ஐ திங்க் ஒரு 6 to 7 films நம்ம பார்த்துருப்போம். லைக் இந்த மாதிரி கதை இந்த சென்ஸ் இந்த பேட்டர்னில் சொல்கிறேன். பட் இந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ஸோ ஃபஹத் ஃபாசில் தான் இதுக்கு வந்து மெயின் ரோலாக இருந்தாலும் இது கூட இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. அந்த ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தா வந்து மித்துனா இருக்கட்டும், ஜெய், ரோஷன், இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே வந்து உதவுச்சு அந்த இதுக்கு. ஸோ காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில். ஒரு மாதிரி டார்க் ஹியூமர்னு சொல்லலாம், இல்லை வந்து டைரக்டான காமெடியும் இருந்துச்சு படத்தில். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளேயும் வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து
லைக் அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து நம் அதை வந்து கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அது ஃபைனலி வந்து நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்றா ரெண்டு விதத்தில் தான் இந்த படம் முடியும்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். அது வந்து உங்களுக்கு பெருசாக எக்ஸைட் ஆகலைனாலும், ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு குறைகள் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு கதையில். அது வந்து மறுபடியும் ஒரே மாதிரியான சீன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. பெருசாக எங்கேயுமே வந்து கதை மூவ் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும், அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ட்விஸ்டாக இருக்கட்டும், அது வந்து ஓகே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து முழுக்க வந்து உட்காந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஆவேஷம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது போக ஓஸ்லர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. ஒரு லைக் க்ரைம் த்ரில்லர் பேஸ்டு ஒரு படமாக தான் இருந்துச்சு. அதுக்கு தேவையில்லாமல் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக எனக்கு தோணலை. ஸோ பட் ஆன் த ஹோல் வந்து மோசமான படமே வந்து ரொம்ப இன்னைக்கு லைக் மலையாளத்தில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மோசமான படமே வந்து உட்கார்ந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் இயர் ஃபார் மலையாளம் ஃபிலிம்ஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். அண்ட் இட்ஸ் லுக்கிங் குட். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிறது வந்து it's looking good and it's looking organic. Let's see how the second half of this year goes for Malayalam films. And அதுக்கும் வந்து நம்ம தனியாகவே வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட்ஸும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, லைக் ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான படங்கள் இதுக்கப்புறம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் ஆர் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.